கந்தர் அனுபூதி பாடல் 26. ஆதாரமிலேனருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, வேதாகம ஞான வினோதமனதீதா சுரலோக சிகாமணியே. ஆதாரம் இலேன் உனது திருவடியை அன்றி வேறு ஒரு பற்றுக்கோடும் இல்லாத அடியேன். அருளைப் பெறவே திருவருளைப் பெற்று உய்யுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைந்திலையே, நீ ஒரு சிறிதேனும் என்னை நினைக்கவில்லையே, நினைந்து அருள் புரியவும் இல்லையே. வேத ஆகம ஞான வினோத வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகின்ற உட்பொருளான ஞானத்தையே வடிவமாக உடையவனே. மன அதீத மனதிற்கு எட்டாத நிலையில் இருப்பவனே. சுரலோக சிகாமணியே தேவலோகத்தின் முடிமணியாக விளங்குபவனே. வேத ஆகமங்களில் காணப்படும் உபதேச பொருட்களில் பொதிந்து விளங்கும் பூரணப் பொருளே, அல்லது வேத ஆகமங்களின் துணை கொண்டு அடியார்களிடம் விளையாடல்களை புரிபவனே. தேவலோக சிரோமணியே, உன் அருளைப் பெறுவதற்கு எனக்கு எந்தவித மார்க்கமும் அடிப்படை கொள்கை பலமும் தோன்றவில்லையே. என்னுடைய இந்த நிராதார நிலையை பார்த்தும் எனக்கு இறங்காமல் நீ இப்படி சும்மா இருப்பது உனக்கு நியாயமாகுமா? ஆன்மா சிற்றறிவு கொண்டது, அதுவும் இறைவனை தேடும் ஆற்றல் இல்லாதது. ஆதலால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற திருவாசகத்தின்படி அவனை வழிபடுவதற்கு அவன் அருளே தேவையாக இருக்கிறது. இறைவனை அருள் பாலிக்க தானே வந்தாலன்றி ஆன்மாவிற்கு அவன் அருள் கிட்டாது. முருகனுக்கு இது பெரிய காரியமன்று, ஏனெனில் வேதாகமங்கள் போதிப்பது அவன் அருளையே. அவன் ஞான திருவிளையாடல்களை புரிபவன். மனதால் அறியப்படாத உயர்நிலையில் அவன் இருந்தாலும் தேவர்களின் துயருக்கு மனமிறங்கி அவர்களை மீண்டும் பதவியில் அமர்த்தி அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்பவனும் அவனேதான். நானும் தேவர்களைப் போல என்னுடைய சுய ராஜ்யமான ஆன்மீக பதவியை இழந்து தவிப்பதை ஞான பரிபூரணமாக நீ அறிவாய். தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி அவர்களை தேவலோகத்தில் மீண்டும் குடியேற்றி வைத்தது போல் என்னையும் எனது தீய அசுர சக்திகளிலிருந்து மீட்டு ரட்சித்து எனக்கு மீண்டும் உயர்ந்த நிலையை கொடுப்பது உன் கடனேதான் என முருகனிடம் மன்றாடி வேண்டுகிறார் அருணகிரிநாதர்.